இன்று நம்முடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால், நாம் எந்த நாட்டை சார்ந்தவர்கள், நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள், நாம் எந்த மொழியை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், இவற்றை பற்றித்தான் நம்முடைய உலகத்தினுடைய அனைத்து கோணங்களும் பல திசைகளில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. இவர்கள் அறிய மறுப்பது நாம் மனிதர்கள் என்ற ஒன்றை மட்டுமே. மனிதர்கள் யார் என்ற அமைப்பு தெரியாததன் காரணமாக இந்த நாட்டை சார்ந்தவன் என்றும், குலத்தை சார்ந்தவன் என்றும், மொழியை சார்ந்தவன் என்றும், வகுப்பை சார்ந்தவன் என்றும், மதத்தை சார்ந்தவன் என்றும் நம்முடைய பாதைகள் திசை மாறி தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றன. மனிதன் யார் என்பதை உணர்வோமையானால் மனித தன்மையை கொண்டு மனிதன் என்பதை நாம் அறிய முடியும். நீ மிருகமா என்று கேட்கக்கூடிய நம்முடைய குணங்கள் மாறி நிற்கின்றன. அதாவது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுடைய தன்மைகள் என்ன? அந்த தன்மைகள் இல்லை என்றால் மிருகத்தின் தன்மையை நாம் அடைகின்றோம், அல்லது இதைவிட கேவலமான ஒரு தன்மையை நாம் அடைகிறோம். உன்னை எந்த ரகத்தில் சேர்க்கிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. மிருகத்தினுடைய ரகத்தில் கூட சேர்க்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய குண நலன்கள் வெகுவாக கெட்டுவிட்டன. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அவனுடைய பேச்சு சாதுரியமா, அல்லது அவனுடைய குண நலன்களுடைய பண்புகளா? எது ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்றால், பேச்சு சாதுரியமோ, உலக வழக்குகளில் நாம் எந்த அளவுக்கு நிலை கொண்டிருக்கிறோமோ இவையெல்லாம் முக்கியமல்ல. இறுதியாக நிலைத்திருப்பது அவன் மனிதன்தானா என்பதில் இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் மனிதனாக இருக்க விரும்புகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பண்புகள் மேலோங்கும். எந்த அளவுக்கு நம்முடைய பண்புகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியோ அந்த அளவுக்கு இதுவரை படைக்கப்படாத மிக கேவலமான ஒரு படைப்பினத்தை விட, ஒரு உயிரினத்தை விட இன்னும் கேவலமான உயிரினமாக நாம் ஆகிவிடுவோம். ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்கிறான். நம்மள ஒரு நாய் மதிக்கிற அளவு கூட நம்ம மதிக்க மாட்டேங்கிறான். சொல்கிறதான் செய்யணும். நாயை விட கேவலமான ஒரு பிராணி கிடையாது. அதற்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அடிபட்டால் அங்கேயே ரோட்டில் கிடக்கணும், எடுத்துட்டால் பெரும் பிரச்சனை. ஆனால் நாய் அடிபட்டால் உடனே எடுத்துகிட்டு போகணும், ப்ளூ கிராஸ் எடுத்துகிட்டு போகணும். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக தாழ்வான ஒரு தகுதி அடைந்து விட்டோம். மனிதர்களை மதிக்க தேவையில்லாத அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம். நம்முடைய இன்றைய வாழ்க்கையினுடைய மகத்தான தேவை என்னவென்றால், நான் மனிதனாக வாழ விரும்புகின்றேன் என்ற அந்த தேவையை நாம் கொண்டிருக்காத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு முன்னேற முடியாது. எந்த ஒரு தகுதியிலும் நாம் நம்மை அமைத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய தகுதிகள் கீழானவையாக, இன்னும் கீழானவையாக மாறிக்கொண்டிருக்கும். என்னுடைய இருதயத்தில் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் நான் மற்றவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்க மாட்டேன். நண்பர்களாக இருந்தாலும் கூட உதவி தேடாத வரையில்தான் நண்பர்கள். உதவி தேடிவிட்டால் நண்பர்கள் இல்லை. பிற மனிதர்களை நாடி வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கூடாது என்று நாம் விரும்பிய போதிலும் அந்த வகையிலான வாழ்க்கையை நாம் எப்படி அடைவது என்பதை இன்றளவும் நாம் உணராதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தேவை, என்னுடைய நம்பிக்கை, இந்த இரண்டும் என்னிடம் இல்லை என்றால் எனக்கு தேவைகளும் இல்லை. அதை அடையக்கூடிய விதத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையும் அல்ல. இறுதியில் வீண் விரக்தியும் வாழ்க்கையின் வீணடைத்தலும் நிச்சயமாக நிலை பெற்றுவிடும். வாழ்க்கை வீணாகாமல் நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள நாம் யார் என்பதையும் நம்மை இயக்குவது எது என்பதையும் நாம் என்று சிந்தித்துணர்வோமாக. நம்மை இயக்குவது நம்முடைய இருதயத்தில் உள்ள நம்முடைய எண்ணங்களாகும். அந்த எண்ணங்கள் சுயம்புவாக உருவாகின்றனே தவிர நீங்கள் அந்த எண்ணங்களை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு எண்ணமும் தானே உருவாகிறது.
சுயம்புவாக உருவாகிறது. அதனை நீங்கள் நிச்சயமாக உருவாக்குவதில்லை. அந்த எண்ணங்களின் மீது ஒன்று நம்பிக்கை கொள்கின்றோம், அல்லது அந்த எண்ணங்களை பற்றி நாம் நிராசைப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். அந்த எண்ணங்கள் எனக்கு பிடித்தமானவையாக இருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு பிடித்தமானவை தான். எந்த ஒரு எண்ணமும் எனக்கு பிடித்தமான எண்ணமாக இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு பிடித்தமானது. அவ்விதமாக இறைவன் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய இயற்கைக்கு மிகவும் ஏற்புடையதான விருப்பங்களை உங்களுக்காக உருவாக்கும் பொழுது அந்த விருப்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எனக்காக ஒன்றை நீங்கள் தரும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொண்டால் அதை உபயோகப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நீங்கள் உபயோகப்படுத்தணும். என்னென்னைக்கும் பாதுகாக்கணும்னு ஆசைப்படும். அது என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு எனக்கு கொடுத்த மரியாதை, எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. இன்னார் கொடுத்தாங்க, இதை வச்சுருக்கிறேன், எப்போதும் பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் உங்களுக்காக ஒரு நன்மையை தரும் பொழுது, ஒரு நன்மையை நாடும் பொழுது, அதை விருப்பமாக இறைவன் அமைக்கும் பொழுது நீங்கள் அந்த விருப்பத்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவைதான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். பிறகு நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய பொக்கிஷமாக, உடைமையாக இறுதி வரையில் அதை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை நீங்கள் புறக்கணிப்பதோ, நிராசைப்படுத்தி அதனை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுவதோ அல்லது அதை தொலைத்து விடுவதோ இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அல்ல. சுயம்புவாக எது உருவாகிறதோ அவ்வளவும் இறை செயலாக இருக்கிறது. தானாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் இறை செயலாக இருக்கின்றது. அந்த இறை செயல் உங்களுடைய எண்ணங்களாக பரிணமிக்கும் பொழுது, அந்த எண்ணங்களில் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுடைய நன்மைகளை கருதி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் நிலைக்கும் பொழுது, ஒவ்வொரு தேவையும் ஒவ்வொரு எண்ணமும் அது எனக்காக உருவாக்கப்படுகின்றது. இப்பொழுதும் கூட நம்முடைய தேவைகளில் பல எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேவை உங்களுக்கு உரித்தானதல்ல. உங்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தேவை எனக்கு உரித்தானதல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே அவரவருடைய தேவைக்கேற்ப, அவருடைய இயற்கைக்கு ஏற்ப இருதயங்களில் எண்ணங்களை இறைவன் உருவாக்குகிறான். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எண்ணங்களை உருவாக்குவது இறைவனை தவிர நீங்கள் இல்லை. இன்னொரு விதமாக நாம் சொல்வோமே, ஆனால் எண்ணங்களை நான் உருவாக்கவில்லை என்றால் வேறு யார் உருவாக்க முடியும்? எண்ணங்களை நான் உருவாக்கவில்லை என்றால் வேறு யார் உருவாக்க முடியும்? உருவாகுதல், படைத்தல் அனைத்துமே உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய உதவி இல்லாமல், உங்களுடைய முயற்சி இல்லாமல், நீங்கள் தேர்வதற்கு முன்பாகவே இன்னதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் தேவையாக இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு அறிவித்து அதனுடைய உண்மைகளை நீங்கள் விரும்பும்படி செய்து, அந்த வாழ்க்கையில் உள்ள பலனை நீங்கள் உணரும்படி செய்து அவன் உங்களுக்கு அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்கின்றான். நான் என் இறைவனிடமிருந்து ஒரு தேவையை ஏற்றுக்கொண்டேன். அது சாதாரண ஒரு பாக்கியமா அல்லது அறிதற்கரிய பெறுதற்கரிய ஒரு பாக்கியமா? அவ்வளவு பாக்கியம் நிறைந்த அந்த ஒரு எண்ணத்தை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அது எந்த அளவுக்கு நான் பூஜிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணத்தை நான் என்னுடைய இருதயத்தை வைத்து பூஜிக்க வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயங்களில் உள்ள விருப்பங்கள் அனைத்தும் நீங்கள் நிராகரிப்பவர்களே தவிர அதனை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. இதெல்லாம் சாத்தியமில்லை என்று என்னால் நிராகரிக்க முடியுமே தவிர அதை படைப்பவன் நிச்சயமாக நான் இல்லை. எனவே நிராகரிக்கக்கூடிய நீங்கள் படைப்பவர்களாக இருக்க முடியாது. அந்த படைக்கப்பட்ட விருப்பத்தை இதை நிறைவேற்ற வழியில்லை என்பதன் காரணமாக நீங்கள் நிராகரிப்பீர்களே தவிர அந்த நிராகரிப்பை உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரையில் நீங்கள் எடுத்து செல்வீர்கள். முதல் முறையாக நீங்கள் இறைவனிடமிருந்து அந்த எண்ணத்தை எனக்கு இது நிறைவேறிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். உதாரணமாக, நிம்மதியும் அமைதியும் என்னுடைய வாழ்க்கையில் அமைந்துவிட்டால் அந்த நிம்மதியும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எப்பொழுது தெரியுமா? மிக பெரும் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது. மிக பெரும் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிம்மதியெல்லாம் தொலைந்த பிறகு இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், உங்களுக்கு நிம்மதி தேவை. இந்த நிம்மதி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் என்ற அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த நிம்மதி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால்
உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்று அவன் கூறிவிட்டான், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது கிடைச்சிருமான ஒரு சந்தேகம், கிடைத்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அதன் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய விருப்பம். எந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையை கொண்டும் உங்களுடைய விருப்பங்களில் உங்களுடைய நன்மைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்ட பிறகு நீங்கள் உங்களுடைய அந்த விருப்பங்களை தொலைத்துவிட வேண்டாம். அந்த விருப்பங்களை நீங்கள் மறந்து விட்டவர்களில் ஆகிவிட வேண்டாம். அந்த விருப்பங்கள் உங்களுக்கு மிகவும் ஏற்புடையது. உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சந்திக்கும் பொழுது, அதை நீங்கள் உணரும் பொழுது, அது உங்களுடைய வாழ்நாளின் தேவை, வாழ்நாள் முழுமைக்கும் தேவை என்பதை நீங்கள் அறியுங்கள். இந்த வகையில் உங்களுடைய அழகான வாழ்க்கை துவங்க ஆரம்பித்து விட்டது. எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அது நிறைவேறக்கூடிய காலம் உறுதியாக்கப்பட்டு விட்டது. உங்களிடம் அந்த விருப்பங்கள் குறையாமல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காலங்கள் நெருங்கி வருகின்றன. அதில் பட்டுப்படாமல் இருக்கும் பொழுது அதற்கான காலங்கள் தூரமாகின்றன. ஒன்று, அதை மறந்துவிடுங்கள். ஆனால் உங்களால் மறக்க முடியாது. ஏனென்றால் அது வாழ்க்கைக்கு அவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கிறது. அந்த மறக்க முடியாத தேவைகளை நீங்கள் வைத்திருக்கும் வரையில் உங்களை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது உங்களுடைய அறிவின் பெருமிதத்தின் காரணமாக எனக்கு இது தேவையில்லை, இது நிகழாது, இது சாத்தியமில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களோ, இறைவனால் முடியாது, இறைவனுக்கு சாத்தியமில்லை, இறைவனை நம்பி பிரயோஜனமில்லை என்ற அந்த அளவின் அடிப்படையில் தான் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பெருமளவு நிராசைப்பட்டவர்களாக தொலைத்து விடுகிறீர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை தவிர, கஷ்டங்களை தவிர சுகங்களோ அல்லது அனுபவித்தலோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்று நீங்கள் அறிவீர்களானால் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இன்றளவும் கூட உங்களுடைய விருப்பங்கள் தானே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன தவிர நீங்கள் அதை நிறைவேற்றுபவர்களாக இல்லை. உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் திடீரென்று உங்களுக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய, இன்ப அதிர்ச்சியளிக்கக்கூடிய அழகான தருணங்கள் எந்த அளவுக்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துமோ அந்த இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தருணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவ்வளவும் இறைவன்புறத்திலிருந்து, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து. எனக்கு விளைச்சல்களே இல்லை, காய்கறிகள் விலையெல்லாம் கூடிவிட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று விளைச்சல் அமோகமாகி ரோடுகளெல்லாம் சீரழியக்கூடிய அந்த விளைச்சலை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த விளைச்சலை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது நன்மையை அளிக்கும். மனசுக்கு இனி நாம் இதற்காக செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை, இந்த விளைச்சல் என்றைக்குமே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதெல்லாம் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இதை நீங்கள் நம்புங்கள். ஒரு விவசாயி தன்னுடைய முயற்சியை கொண்டு இத்தனை டன் தக்காளி, இத்தனை டன் காய்கறிகள் இன்று விளையும் என்ற அவனுடைய கணக்கின் அடிப்படையில் அவன் விதைக்கிறான். திடீரென அந்த விளைச்சல் இவனுடைய எதிர்பார்ப்புக்கும் மீறி அமோகமாக விளைச்சலாக ஆகிவிடுகிறது. பின்னர் அதை விலை கொடுத்து வாங்க ஆள் இல்லை, அந்த அளவுக்கு ரோடுகளில் சீரடைகின்றன. இப்படியே ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு உணவும் மனிதனுடைய ஒவ்வொரு தேவையும் அமோக விளைச்சல்கள் ஏற்பட்டுவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எண்ணத்தை ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயம் அனைத்திற்கும் இறைவன் காட்டுகிறான். உங்களுக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதற்காக. உங்களை படைத்த பிறகு, மனிதனை படைத்த பிறகு அவர்களுக்கு உணவளிக்க சக்தி இல்லாமல் இறைவன் ஆகிவிடவில்லை. நாம் எந்த அளவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக வேண்டியே உணவு வசதிகளை சுருக்கவும் செய்கின்றான். தான் நாடிய போது அதை விரிவாக்கம் செய்து பெருக்கியும் காட்டுகின்றான். உங்களுடைய அறிவின்படி அது விளைகிறதா, இறைவனுடைய அனுமதியின்படி அது விளைகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அமோகமான விளைச்சலை நாம் கண்டுவிட்டால் வியாபாரிகள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று பேப்பர்கள் கண்ணீர் வடிக்கின்றன. மக்களுக்கு எவ்வளவு நன்மை என்பதை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன் இந்த பத்திரிகைக்காரர்களுக்கு மக்களை விட வேறு ஏதோ முக்கியமானதாக ஆகிவிட்டது, வியாபாரம் முக்கியமானதாக ஆகிவிட்டது. வியாபாரிகள் ஏன் நஷ்டமடைய வேண்டும்? அவர்களுக்கு உணவு இருக்கிறது, சாப்பிட வேண்டியது தானே. பணத்தை சாப்பிட போகிறாங்களா, உணவு சாப்பிட போகிறாங்களா? கையிலேருந்து காசை கொடுத்து வாங்கிறதுக்கு எனக்கு வழி இல்லாமல்
முதுமையும் என்னை வாட்டி எடுக்கும் பொழுது, நோயிலும் நான் என்னுடைய பலவீனத்தை அடைந்துவிட்ட பொழுது, எதற்குமே வழியில்லாத நிலையில் எனக்கு உணவு இல்லை, இப்பொழுது உணவு தட்டுப்பாடு இல்லாமல் நிச்சயமாக அமோக விளைச்சல் இருக்கிறது, உணவு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த மகத்தான இறைவனுடைய பாக்கியம் இறங்கும் பொழுது வியாபாரிகளுக்கு லாபம் இல்லை என்கிறார்களே, இவர்களை என்னவென்று கூறுவது? பேப்பர்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, வியாபாரிகள் கண்ணீர் அடிக்கிறார்கள். ஏன் கண்ணீர் அடிக்க வேண்டும்? அவர்களுக்கு உணவு இருக்கிற இந்த உணவு இல்லைன்னு நான் கண்ணீர் அடிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ காலமா. இந்த உணவு கிடைச்சதுக்கு அப்புறமா வியாபாரிகள் கண்ணீர் அடிக்கிறாங்கிறீங்களே, எந்த அளவுக்கு மனித ஒரு தன்மையே இல்லாமல் ஆகிவிட்டது. உங்களுடைய தேவை என்ன என்பதே தெரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள், மறுத்து போய்விட்டார்கள். பணம் தேவை என்கிறார்கள், உணவு தேவையில்லை என்கிறார்கள். இவர்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு மட்டமானதாக ஆகிவிட்டது என்பதை என்கிறார்கள். ஒரு காய்கறியுடைய விளைச்சல் அதிகமாகிவிட்டால் இனி இதே மாதிரி எல்லா காய்கறிகளும் எல்லா உணவுகளும் விளைந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று இந்த ஒரு காய்கறியின் விலையை நாம் நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். இறைவனுடைய அமோக விளைச்சல் அவ்விதமாக இருக்கின்றது. யாவருக்கும் எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் இனி கிடையாது. ஏனென்றால் உணவு நிச்சயமாக அமோகமாக விளைய ஆரம்பித்துவிட்டது. எனவே பணம் என்ற ஒரு பேச்சுக்கு தேவையில்லை என்றாகிறது. மனிதனுக்கு உணவு முக்கியம். முதலில் அந்த உணவு இருக்குமானால் அவனிடம் இருக்கக்கூடிய உணர்வுகள் நிச்சயமாக அழகான உணர்வுகளாக இருக்கும். அந்த உணர்வுகளில் வாழும் பொழுது புதிய கண்டுபிடிப்புகளும் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளும் புதிய அறிவுகளும் ஞானங்களும் பிறந்து கொண்டிருக்கும். அதில் அவனுடைய வாழ்க்கை பணம் என்ற அடிப்படையை விட்டு மேலோங்கிவிடும். விரும்பியதை நீங்கள் படையுங்கள், படைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி போதும், இறைவனுடைய மகத்தான பாக்கியங்கள் உங்களை வந்து சேரும். எந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். எவ்வளவு காலமாக நீங்கள் உணவுக்கு காசு கொடுத்து வாங்க வழி இல்லையே என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் செத்து கொண்டிருந்த நேரம் திடீரென விளைச்சல் அதிகமாகிவிட்டது. நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் அல்ல, எதிர்பார்த்ததுக்கு மேலாக. எனவே எதிர்பார்த்த விளைச்சலுக்கு மேலாக உள்ள விளைச்சல் உங்களுடைய முயற்சி அல்ல, இறைவன் தன் அனுமதியை கொண்டு தன்னுடைய பாக்கியத்தால் நிரப்பியதாகும். இப்போ நான் ஏர் உழுது நிலத்தை பண்படுத்தி நீர் பாய்ச்சி அதுக்கப்புறமா நான் எது எதிர்பார்க்கணும் அந்த அளவுக்கு விளைச்சல் வேணும் என்று எதிர்பார்த்த காலம் ஒன்று இருந்தது. அதை நம்பிய காலம் ஒன்று இருந்தது. இப்பொழுது விளைந்தது அதிர்ஷ்டவசமா அல்லது இறைவனுடைய பாக்கியமா? இது அதிர்ஷ்டம் என்கிறீர்களா அல்லது இறைவனுடைய பாக்கியம் என்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சலுக்கு மேலாக விளைந்து விட்டது. இறைவனுடைய பாக்கியம், ஆனால் அதிர்ஷ்டம் என்பார்கள். அந்த அதிர்ஷ்டம் என்ற கெட்ட வார்த்தையை நாம் நீக்க வேண்டும். எதுவுமே அதிர்ஷ்டம் இல்லை. உங்களுக்காக இறைவன் தன் பொறுத்திலிருந்து தான் யார் என்பதை அவ்வப்போது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். என்னை நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுடைய இருதயங்கள் எதை விரும்புகிறதோ அதை நிச்சயமாக நிரப்பமாக்கி தருவேன், விசாலமாக்கி தருவேன். அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. எவ்வளவு காலமாக நான் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு நேரம், உணவுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்று அந்த தேவை இல்லாமல் அவன் விளைச்சலை அதிகமாக்கும் பொழுது என்ன நாம் அறிய வேண்டும் என்றால், இவ்வளவு காலம் நாம் ஏங்கிக் கொண்டிருந்த ஒன்று இறைவன் தன் பொழுது நிறைவேற்றி காட்டுகின்றான். இப்பொழுதாவது நம்புங்கள், இனி விளைச்சல்கள் என்றென்றைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவுக்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே விளைச்சலாக அமைத்துவிட்டு பிறகுதான் உங்களை படைத்தேன். உங்களை படைத்த பிறகு நீங்கள் வளர்ந்து வந்து ஏறுவிடக்கூடிய தகுதிக்கு வந்த பிறகு அக்ரிகல்ச்சரல் ஸ்டடீஸ் எல்லாம் படித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் விதைகளெல்லாம் நட்டு வளர்த்து அப்புறம் சாப்பிடுங்கிற அளவுக்கு வைக்கல. இயற்கையுடைய விளைச்சல்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டதை நான் கற்றுக்கொண்டேன், இனி நான் விளைத்துக் கொள்வேன் என்று ஆகும்போது இறைவன் தடுத்துக் கொண்டான் போதும் என்று. எப்பொழுது எனக்கு போதும் என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது நானே என்னுடைய விளைச்சல்களை சுருக்கிக் கொண்டேன். எப்பொழுது தேவை என்று ஆகிறதோ அப்பொழுது தன்னுடைய விளைச்சலை அதிகமாக்கி காட்டுகின்றான். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், மனிதனுடைய அறிவு கூறுகிறது நீங்கள் உடைத்து சாப்பிட வேண்டும். இறைவனுடைய அனுமதி இருக்குமானால் சாப்பிடுவதற்காக நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை நாம் அறிய வேண்டும். தனக்குத்தானே தீமையை விளைவித்துக் கொள்ளக்கூடிய உலகத்தினுடைய அறிவின் பக்கம் நீங்கள் செல்வீர்களானால் இருதயத்தின் தன்மைகளை நீங்கள் உங்கள் தவற விட்டு விடுவீர்கள். உழைத்து சாப்பிட வேண்டும் என்று நாம் கூறுகிறோமே, உழைச்சா பசிக்குமா அல்லது பசி தானே இருக்குமா? அப்ப ஏன் உழைக்கணும்?
யார் கற்றுக் கொடுத்தது நமக்கு? 3 வேளையும் திவ்யமாக உட்காந்து சாப்பிட முடியுமா இல்லையா? எந்த வித வேலையும் செய்யாமல் பசிக்குமா இல்லையா, ஜீரணிக்குமா இல்லையா சாப்பிடும் பொழுது? மற்றவருக்கு தானே காண பொறுக்காது உட்கார்ந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, உழைப்புக்கும் பசிக்கும் உழைப்புக்கும் ஜீரணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சொல்லுங்க. எப்படி இந்த ஒரு உணர்வை நாம் கிடைக்கப்பெற்றோம், உணர்ச்சியை நாம் கிடைக்கப்பெற்றோம்? உழைத்து சாப்பிடு என்று. உழைப்புக்கும் பசிக்கும் உழைப்புக்கும் ஜீரணக்கும் சம்பந்தமே இல்லை. விவசாயிகள் உழைத்தார்கள், ஆனால் பஞ்சம், பட்டினி, கரைபுரண்டோடியது, வறட்சியும் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் விவசாயிகள் உழைப்புக்கு மேலாக திடீரென்று விளைச்சல் அமோகமாகிறது. உங்களுடைய எண்ணங்கள் எதனளவில் திரும்ப வேண்டும்? அகிலங்களையும் படைத்து, இந்த பூமியையும் படைத்து, அகிலங்கள் அனைத்தையும் இந்த பூமிக்காகவே சுழலச் செய்து, இந்த பூமியுடைய இரவு பகலுக்காக சுழலச் செய்து, அதில் வாழும் மனிதர்களுக்காக இயற்கையின் பாக்கியங்கள் அனைத்தையும் இந்த பூமிக்காக உங்களுடைய காலடியில் அவன் கிடைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழவில்லை என்றால் பூமி செத்துவிட்டது. அதன் மீது எந்த உயிரினமும் வாழ முடியாது. அதற்காக நாம் வானத்தை பார்க்கின்றோம். வானம் விசாலமானதாக இருக்கின்றது. ஒரு பொட்டு மேகம் கிடையாது. ஆனால் திடீரென்று எங்கேருந்து மேகம் வந்ததும் தெரியாது, வெள்ளக்காடாக போயிடும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். தண்ணீரை அளந்து செலவழியுங்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். இறைவனை மறந்தவர்கள், இறைவன் யார் என்பதை தெரியாதவர்கள், இறைவனுடைய மகத்துவத்தை அறியாதவர்கள், தங்களுடைய அறிவை மட்டுமே நம்புபவர்கள், இவர்கள் கூறுகிறார்கள், தண்ணீரை மிச்சம் பிடியுங்கள், தண்ணீரை அளந்து செலவு செய்யுங்கள். நீங்கள் அறிய வேண்டும், தாகம் எடுக்கிறது, எப்படி தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்கள்? இயற்கையான தாகம் எடுக்கிறது. தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்கணும். எப்படி பண்ணுவீங்க? தண்ணி குடிக்கக்கூடாது, அப்படிதானே? இல்லாட்டி தொட்டு நக்கிடணும். எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு கேடானது என்பதை நீங்கள் அறியுங்கள். மனிதனை ஒரு காலம் பின்பற்றாதீர்கள், ஒரு பொழுதும் அவர்களை பின்பற்றாதீர்கள், இறைவனை மட்டுமே பின்பற்றுங்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றினால் காற்றையும் கூட நாளைக்கு வீணாக்காதீங்க, கொஞ்சமாக செலவழிச்சுக்கோங்க. ஒரு மூக்கு போதும், 2 மூக்கில் செலவழிக்க வேண்டாம், ஒரு மூக்கு அரைச்சிக்கோங்க சொல்லுவாங்க. அதையும் நாம் பின்பற்றுவோம். ஏனென்றால் நம்மளாம் படித்தவர்கள். விஞ்ஞானிகள் கூறிவிட்டார்கள் என்று ஒரு மூக்கை நாம் ஃப்ளெக்ஸ் செஞ்சுக்கிட்டு இன்னொரு மூக்கை நம்ம சுவாசிட்டு இருப்போம். தண்ணியை இன்னைக்கு சிக்கனமாக செலவுக்குன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன செய்வாங்க? இப்போது குளிக்கிறதுக்கும் தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கும் தண்ணி வேணும். சரி, குளிக்கிறத விட்டுருவோம், குளிக்க வேண்டாம். குடிக்காமல் இருக்க முடியுமா? சிக்கனமாக செல்வது எப்படி? அது சிந்தித்து பாருங்கள். மனித அறிவு மகா கெட்டது. ஒரு செகண்ட்ல வெள்ளக்காடாக ஆயிரும். ஒவ்வொரு சமயம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று வறட்சி, அப்படின்னா வெள்ளம். நீங்கள் விரும்புவது மட்டும் நியாயமானதாக இருந்தால் நியாயமான மழை நீர், நியாயமான தண்ணீர் எப்பொழுதும் மேலிருந்து வந்து கொண்டிருக்கும். இவ்வளவு பெரிய வானத்தை நாம் விட்டுவிட்டு பூமிக்குள் நோண்டிக் கொண்டிருக்கின்றோம். 600 அடி, 1000 அடி, 2000 அடி என்று. பூமிக்குள் உள்ள தண்ணீர் செத்து போன தண்ணீர், அதற்கு உயிரோட்டம் இல்லை. பூமியினுள் உள்ள தண்ணீர் இறந்த தண்ணீரா, உயிருள்ள தண்ணீரா? பூமிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர். குளம் குட்டைகளில், சேறு சகதிகளில் கூட பொடுப்பூச்சிகளோ மீன் குஞ்சுகளோ நிச்சயமாக அதில் இருக்கும். பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரில் எந்த உயிரினமும் இருக்காது. ஏனென்றால் அதற்கு உயிர் சக்தி கிடையாது. நாம் அந்த தண்ணீரை இன்று குடித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு உணர்வுகளும் செத்துவிட்டது, உணர்ச்சிகளும் இல்லை, நம்முடைய உயிரோட்டமும் குறைந்து கொண்டிருக்கின்றது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அடியோடு நீக்கப்பட்டுவிட்டது, உயிரோட்டம் இல்லாத காரணத்தால். நம்முடைய சிந்தனை சக்தியும் குறைந்துவிட்டது. பெரும்பாலும் யோசனைகளிலேயே போகிறோம். யார்கிட்ட பணம் வாங்க முடியும், யாரை ஏமாற்ற முடியும், யார் நைவஞ்சகம் பண்ண முடியும், யாரை நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும், மறைமுகமாக எப்படி சம்பாதிக்க முடியும், நேரடியாக எப்படி சம்பாதிக்க முடியும், இந்த அளவில் தான் போகிறதே தவிர இறைவனுடைய பாக்கியத்தை நாம் அற்றுவிட்டோம். தண்ணீரில் கூட நீங்கள் உயிர் சத்து இல்லாத தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், மிக பெரும் கேடுகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை நம்புவதன் காரணமாக, உங்களுடைய இருதயத்தில் இறைவனை தவறவிட்டதன் காரணமாக. எண்ணங்கள் இருக்கிறது. நீங்கள் ஷவரில் குளிக்கிறீங்களே, அது உங்களுக்கு நல்லா இருக்குதா, அல்லது நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறீங்க நல்லா இருக்குதா? எதுக்காக நான் குளிக்கிறேன்? புத்துணர்ச்சிக்காகவா அல்லது அழுக்கு போகிறதுக்காக? புத்துணர்ச்சிக்காக. இந்த தண்ணியில் குடிக்கிறது எனக்கு பத்தாது, அவ்வளவு தண்ணி எனக்கு வேணும், எனக்கு புத்துணர்ச்சி பெறுவதற்கு நான் மனுஷனாக இருக்கிறதுக்கு. அப்போ அந்த தண்ணி வீணாகிட்டு இருக்குதாங்க.
இறைவன் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். தண்ணீரை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். தண்ணீரை போன்று செலவு செய்யுங்கள். தண்ணீரை போன்று செலவு செய்யுங்கள். நீர்வீழ்ச்சியில் உங்களுக்காக கொட்டி கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்கின்றது. எனவே கொட்டுவதை பார்ப்பதும் அழகாக இருக்கின்றது. எனவே செலவு செய்யுங்கள். அதில் குளிக்கும் பொழுது புத்துணர்ச்சியும் புது வேகமும் நீங்கள் அடைபெறுவீர்கள். எனவே செலவு செய்யுங்கள். தண்ணீரை போன்று செலவு செய்யாத வரையில் உங்களுக்கு உணர்வுகளோ உயிரோட்டமோ கிடையாது. தண்ணீர் உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாக இருக்கிறது. மழை நீர் செலவு செய்யுங்கள். அதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சொட்டு சொட்டாக செலவு செய்யுங்கள். மழை நீர் எப்படி வருதாங்க? மேலே இறங்கும் பொழுது அளந்து பார்த்து வருதா? அளவில்லாமல் அவனுடைய பாக்கியங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறதா? இறைவனுடைய பாக்கியங்கள் அளவில்லாததாகும். வானிலிருந்து மழை நீர் இல்லை என்றால் பூமி இறந்துவிடும். பூமிக்கு உள்ள நீர் அவ்வப்போதைக்கு உள்ளதுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணையின் அடிப்படையில் பூமிக்கு வந்த நீர் அதனுடைய தன்மைகளில் மாறிவிடும். எனவே பூமிக்கு தேவைப்படும் போதெல்லாம் வானிலிருந்து இறங்க வேண்டும். அந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எனக்கு ரொம்ப கசகசப்பாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுதே வானில் தண்ணி வரும். உள்ளே போய் குளிக்கக்கூடாது. காற்றில் அந்த ஈரத்தன்மை நிறைஞ்சு போகணும், குளிர்ச்சி நிறைஞ்சு போகணும். ஏசியில் உட்காரக்கூடாது. உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? இயற்கை காற்று, ஏசி ரெண்டில் எதுவும் நல்லா இருக்குது. எப்படி நான் பெருமையின் காரணமாக ஏசியில் உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாக நான் என்னுடைய அறிவின் திறமையின் காரணமாக என்று குளிர்ச்சியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எவ்வாறு கூற முடியும்? எந்த அளவுக்கு நம்முடைய பெருமையின் காரணமாக இறைவனுடைய பாக்கியத்தை இழந்தோம். இந்த அறிவை நாம் நம்புகிறோம். இறைவனுடைய பாக்கியங்கள் எங்களுடைய விருப்பங்களாக இங்கு அமைந்திருக்கின்றது. ஒரு காலம் நாம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. மனிதர்களுடைய ஸ்லோகங்கள், மனிதர்களுடைய வழிமுறைகள், அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள், இவை அனைத்தும் உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பயத்தையும் ஏற்படுத்திவிடும். தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்யுங்கள். எப்படி முடியும் என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். தண்ணீருடைய உபயோகங்கள் குறைக்கப்பட வேண்டும், அப்படித்தானே? உபயோகங்கள் மிக முக்கியமானது குளித்தலும் குடித்தலும். எப்படி சிக்கனமாக செலவு செய்வீங்க? எத்தனை நாளைக்கு சிக்கனமாக செலவு செய்வீங்க? எனக்கு வேண்டியது பாக்கியமிக்க நீர். நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், மனிதர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய தண்ணீரை தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். ஆனால் நம்பிக்கை இறைவன் பக்கம் இருக்கட்டும். பூமியினுள் உள்ள தண்ணீரை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். அது வேறு தன்மைகளுக்குரியது. அதில் உயிரோட்டம் இல்லை. அதிலிருந்து வெளியில் எடுத்து பாய்ச்சி அதற்கு நீங்கள் தண்ணீர் புகட்டுவது என்பது அரைகுறை உயிர்களை அங்கு விளைவிக்கும். பூமியில் உள்ள தண்ணீர் செத்து போனது. அதில் ஒரு மீன் குஞ்சு இருக்காது, ஒரு புழு பூச்சி இருக்காது, வாட முடியாது. அதை குடிச்சு நீங்கள் வாட போறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட தண்ணீர்களும், சுத்தமான தண்ணி, கிருமிகளே இல்லாத தண்ணி. இது உங்களுக்கு எதை அறிவிக்க வேண்டும் என்றால், அந்த நுண்ணுயிர் கிருமிகள் கூட அந்த தண்ணீரில் வாழ முடியாது. அந்த அளவுக்கு இறந்து போன வறட்சியான புத்து போய்விட்ட நீராகும். இந்த நீரை நாம் பெருமையுடன் குடித்துக் கொண்டிருக்கிறோம். சுத்தமான நீரை குடிக்கின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் இப்பொழுது நீங்கள் திரும்ப இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தின் நன்மைகளுக்காக நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். எது உண்மையோ அந்த உண்மை அங்கு சுயம்புவாக உருவாகிறது. குறைவில்லாமல் நீர் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா? அது தேவையில்லாததா தேவையுள்ளதா? அந்த பாக்கியத்தை விரும்பும் பொழுது மனிதர்கள் பக்கம் திரும்பினால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? தண்ணீரே கிடையாது, தண்ணீர் இல்லை. எனவே உங்களுடைய தேவைகளில் மிக முக்கியமானது தண்ணீர். அந்த தண்ணீருக்கு கூட வழி இல்லாமல் ஆகிவிட்டது. மனிதர்களை நம்பி நாம் பூமிக்குள் சென்று விட்டோம். இவ்வளவு பரந்த வானத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. எங்கிருந்து தண்ணீர் பூமிக்கு விளைச்சலை ஏற்படுத்துகின்றதோ, பூமிக்கு உயிரளிக்கிறதோ, அந்த வானத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பூமிக்குள் நாம் தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பூமியுடைய தண்ணீர் பூமியின் மேற்பரப்பில் வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ அல்லது விளைச்சல்களுக்கோ நிச்சயமாக உபயோகமற்றது. பூமியுடைய தண்ணீரை நீங்கள் பாய்ச்சி கொண்டிருக்கும் வரையில் அது வெளியில் காற்றில் படும்பொழுது அதுக்கு கொஞ்சம் உயிரோட்டம் கிடைக்கிறது. அந்த உயிரோட்டத்தில் தான் பயிர்களும் புல்போட்டுகளும் வளர்கின்றன தவிர மற்றபடி அதற்கு உயிரோட்டம் இல்லை. எனவே அதிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, பழங்கள் கூட இனிக்காது, புளிக்கும், வெட்டி போகும். ஒரு புறம் காயாகவும்
இன்னொரு புறம் வெம்பி போனதாகவும் இன்னொரு புறம் படுக்காததாகவும் இப்படி மாறுபட்ட தன்மை கொண்டதாகவும் அதில் இனிப்பு இருக்காது. எனவே உங்களுக்கு கேடு. பழங்கள் ஏன் இனிக்கவில்லையோ அதை போன்றே உங்களுடைய விளைச்சல்களும் நிச்சயமாக இனிக்காது. அதில் உள்ள நன்மைகள் இருக்காது, அதில் உள்ள கேடுகள் நிறைந்திருக்கும். நீங்கள் உண்ணக்கூடிய அந்த தானிய மணிகளில் மிக பெரும் கேடு இருக்கிறது. ஏனென்றால் பூமியுடைய தண்ணீரை வாரி இறைத்து அதற்கு நீங்கள் உயிரூட்டினீர்கள். அது அரைகுறை உயிர். ஒரு கத்திரிக்காய் ஜீரணமாக மாட்டேங்குது, ஒரு கோதுமை ஜீரணமாக மாட்டேங்குது. எந்த பொருளும் சாப்பிட்டாலும் விஷமாக போயிடுது, அலர்ஜி ஏற்படுது, கேஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. காரணம் என்ன? உயிரற்ற தண்ணீரை நீங்கள் அதற்கு பாய்ச்சதன் காரணமாக, உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக. அதனுடைய அமைப்பை பார்த்துவிட்டு இது உருளைக்கிழங்கு, இது காய்கறி, இது பழம் என்று கூறுகளே தவிர அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எவ்வளவு உடலுக்கு ஊறு விளைவிப்பவை என்பதை நீங்கள் அறிய தவறிவிட்டீர்கள். வாழ்வதை போன்று இருக்கிறது, ஆனால் நீங்கள் வாழவில்லை. கனியை போன்று இருக்கிறது, ஆனால் அது கனி இல்லை, காய். உணவை போன்று இருக்கிறது, உணவல்ல, விஷம். நாம் வெளிப்படையான உருவ அமைப்பை நம்புவோமேயானால் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை, அது எத்தகையது என்பதை நாம் இழந்து விடுவோம், நினைவு கூற இழந்து விடுவோம், அதை அறியக்கூடிய தன்மைகளை இழந்து விடுவோம். எனவே நமக்கு தீமைகளை தவிர நன்மைகள் இல்லை, அறியாத விதத்தில். எனவே உங்களுடைய இருதயத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி உங்களுடைய ஞானங்களுக்காக இறைவனிடம் கேளுங்கள். எதை இறைவன் எனக்கு அறிவித்திருக்கின்றானோ அதை மட்டுமே நம்புகின்றேன். அதை வரவழைக்கக்கூடிய ஞானங்கள் எனக்கு வேண்டுமே தவிர பூமியை தோண்டி அதிலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இந்த மனித அறிவு தேவையில்லை. பூமியினுடைய தண்ணீர் சுடுக்குறை நீர், அதிலிருந்து மோட்டர் வழியாக வெளியில் வரும்பொழுது அவ்வளோ சூடார் தண்ணீர். அந்த சூடான தண்ணீரை நீங்கள் நிலத்திற்கு பாய்ச்சீர்களானால் அந்த நிலம் கெட்டுப்போகுமா, பட்டுப்போகுமா, அல்லது தழைக்குமா? மனிதனுடைய அவ்வளவு வழிமுறைகளும் பெருமைக்குரியது, கேடானவை, வழிகேட்டிற்கே உரியதாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய நன்மைகளில் நீங்கள் எந்த குறையையும் வைத்துவிட வேண்டாம். உங்களுடைய இருதயங்களில் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தேவைகளின் மீது உங்களுடைய விருப்பங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த விருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையாக அமைந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறக்கூடிய அளவுக்கு அமைந்துவிட்டால் என்று நீங்கள் கூற வேண்டிய அந்த சந்தேகம் என்ற கேள்விக்குறியை அங்கு வைக்காதீர்கள். இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்திய அந்த சுயம்புவாகிய அந்த விருப்பங்கள் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு இருக்கிறது என்பதை கூடவே சேர்த்து தருகின்றது. விருப்பம் மட்டும் போதாது, விருப்பத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள், அது சந்தேகமும் கொண்டுவிட வேண்டாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவனுடைய அனுமதியை கொண்டுதானே தவிர உங்களுடைய அறிவை கொண்டல்ல. உங்களுக்கு ஒரு வயிற்று உபாதை ஏற்படுகிறது, எதையோ சாப்பிடுகிறீர்கள், அது எப்பொழுது குணமாகும் என்று தெரியாது, நம்பிக்கை கொண்டு சாப்பிடுகிறீர்கள், குணமாகும். ஒரு மருந்து சாப்பிட்றேன், இது எவ்வளோ நேரத்தில் குணமாகும் தெரியாது, ஆனாலும் இதை சாப்பிட்டா சரியாக போகும். அந்த நம்பிக்கையை குணப்படுத்துகிறதே தவிர இந்த மருந்து குணப்படுத்தவில்லை. ஒவ்வொரு தேவையும் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அல்லது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதனுடைய தேவையை வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் உருப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக பல நிகழ்ச்சிகள் இரண்டிடமிருந்து உங்களுக்காக அவ்வப்போது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்புறமிருந்து உங்களுக்காக பாக்கியங்கள் வரும்பொழுது நீங்கள் மனிதர்களுக்காக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுதும் கூட 2 ரூபாய் என்று அரிசி விற்கப்படுகிறது. 8 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் என்ற அரிசி அவ்வளவு நல்ல அரிசி இப்பொழுதும் விற்கப்படுகிறது 2 ரூபாய்க்கு. இந்த 2 ரூபாயும் எதற்கு? 15 ரூபாயிலிருந்து 13 ரூபாயை கழித்து விட்ட பிறகு இந்த 2 ரூபாயில் என்னத்தை நீங்கள் வாழ போறீங்க? நீங்கள் அரசாங்கம் இங்கே வாழ்ந்துட போகுது. இதை எடுத்துட்டா என்ன? மனசு வரல. ஏன்? தன் மக்களுக்கு கொடுக்கணும்னு மனசு வரலையே. அல்லது மனிதர்கள் அதை கேட்க தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்களா? கலைஞர் கூறினார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த 2 ரூபாய் எடுத்துருங்களேன், அந்த மனசு வைங்களேன். ஏன் முடியாது? முடியணும். நீங்க நம்புக, முடியும். எப்பொழுது உணவும் தண்ணீரும் காற்றும் விற்பனைக்காக இல்லை என்று ஆகிறதோ அன்று உங்களுக்கு குறைவில்லாத பாக்கியங்கள் உண்டு. எப்பொழுது காற்றையும் தண்ணீரையும் உணவையும் விற்க ஆரம்பித்து விட்டீர்களோ தரித்திரம் உங்கள் மீது நிச்சயமாக சாட்டப்பட்டு விட்டது. நீங்கள் மனிதர்களாக இருப்பீர்களானால் இந்த 3ஐயும் விற்கக்கூடாது. இந்த 3க்கும் விலை பேசாத அரசாங்கம் எதுவோ அதுவே எனக்கு ஓட்டுக்கு தகுதியான அரசாங்கம் என்பதை நீங்கள் எப்பொழுது அறிகிறீர்களோ அன்று உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும். அறிந்து கொள்ளுங்கள், காற்று, தண்ணீர், உணவு, இந்த 3ஐயும் விலைக்கு பேசாத மனிதர் யார் இருக்கிறாரோ அவரே அரசாங்கத்திற்கு தகுதியானவர்.
அவருக்கே எங்களுடைய ஓட்டு என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் இனி இந்தியா செழித்து குலுங்கும். ஒவ்வொரு தேவையும் பரிபூர்ணமாக நிறைவேறும். அடிப்படை தேவையே நீங்கள் விற்பவர்களாக இருப்பீர்களானால் இறைவன் உங்களுக்காக தண்ணீரை கொடுக்க அதை விற்கிறீர்கள், காற்றை கொடுக்க அதை விற்கிறீர்கள், உணவை கொடுக்க அதை விற்கிறீர்கள். உங்களுக்கு எது தேவை, அடிப்படை தேவையோ அதற்கே நீங்கள் உங்களுடைய தேவைகளை அறியாதவர்களாக ஆகி, நாம் எதை பெற வேண்டுமோ அதை உங்களுடைய அரசாங்கத்திடம் கேட்க முடியாதவர்களாக ஆகி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாடுபடுத்தி கொண்டீர்கள். நீங்கள் கேட்டால் அரசாங்கம் கொடுக்காதா? அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது யார் உணவு, தண்ணீர், காற்று இந்த மூன்றுக்கும் விலை பேச மாட்டார்களோ அவர்களுக்கு ஓட்டு என்று கூறினால் நிச்சயமாக அதற்குரியவர்கள் வருவார்கள். சக்தி இருக்கிறது, அதற்குரிய சக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏன் நீங்கள் கேட்கவில்லை? அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை என்ன சொல்ல போகிறதுன்னு எதிர்பார்த்திருக்கிறீர்களே. ஏன் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை வரக்கூடிய அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டுமே தவிர அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நம்பி நான் போடப் போகிறேன் என்ற அந்த வாக்குறுதி கூட நம்புங்கள். 2 ரூபாய் என்று உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அரிசி ஏன் அந்த 2 ரூபாயையும் நீக்கிவிட்டு கொடுக்கப்படக்கூடாது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இத்தனைக்கும் சுனாமி ஏற்பட்டது, விளைச்சல்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டன. அவ்வளவுக்கு மீறி அரிசி இருக்கிறது எப்படி? அப்பொழுதும் அரிசி இருந்தது, இப்பொழுதும் அரிசி இருக்கிறது எப்படி? பதுக்கப்பட்ட அரிசிகள். மனிதர்களுக்கு உழைப்பை வாங்கி கொண்டுதான் கொடுப்பேன், அடிமையாக இருந்தால் கொடுப்பேன் என்பது பொருளாகும். அரசாங்கத்திற்கு நீங்கள் எஜமானர்கள் அல்ல, உங்களுக்கு அரசாங்கம் எஜமானர்கள் என்ற அந்த தகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டியே உங்களை அடிமைகளாக ஆக்குவதற்காக உணவுக்கும் தண்ணீருக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டது. கொத்தடிமைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை. எதற்காக தண்ணீர்? தண்ணீருக்கு எதற்கு காசு? கட்டபொம்மனுடைய அந்த வீரவசனங்களை பேசி பாருங்க. தண்ணீருக்கு எதுக்கு காசு? வானத்திலிருந்து மழை பொழியுதுன்னு சொன்னாங்களே, அதை நீங்கள் படைச்சி தண்ணீரை உருவாக்கி அதை ஆறாக ஓட வச்சிங்களா? கட்டபொம்மன் வசனம் கொஞ்சம் பேசி பாருங்க, சரி. எதற்காக தண்ணீருக்கு காசு? இதை விட மோசமான ஒரு நிலைமை மனிதனுக்கு மனிதன் எப்படி செய்ய முடியும்? இதை விட துரோகம் மனிதனுக்கு மனிதன் எப்படி செய்ய முடியும்? அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பயனில்லை. மனிதர்கள் மாக்களாக இருக்கும் வரையில் அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு கேடாங்க. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளே நீங்கள் அரசாங்கத்திற்கு அறிவிக்க சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். அவர்களோ தேவைகளில் முழுமையாக இருப்பவர்கள், உங்களுடைய தேவைகளை அறியாதவர்கள். அப்படி இருக்கும்போது தனக்கு எது விருப்பமோ அதை அவர்கள் உங்களை அறிவிக்கிறார்கள். அதை கொடுத்தால் போதும் என்கிறீர்கள். நீங்கள் இன்று முதலாக உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எனக்காக இறைவன் காற்றையும் உணவையும் நீரையும் படைத்திருக்க அதை விற்கக்கூடாது, அது இறை துரோகம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இறைவன் உங்கள் மீது கருணையாளனாக இருக்கின்றான். கொடுத்ததை பட்டினி போட்டு உழைத்தால்தான் காசு என்று உழைத்தால்தான் காசு, காசுக்கு பிறகு உணவு. ஒரு அரசாங்கம் எப்படி ஏற்படுகிறது என்றால், மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக என்று ஆரம்பமாகிறது. அரசாங்கத்தினுடைய தோற்றம், இங்கு ஒரு விளைச்சல் இருக்கிறது, அங்கு வேறு விளைச்சல் இருக்கிறது, மற்ற இடத்தில் வேறு விளைச்சல் இருக்கிறது, அங்கு உள்ளதை இங்கும், இங்கு உள்ளதை அங்கும், அங்கு உள்ளதை அங்கும் என்று மனிதர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக பொது சேவை என்ற அடிப்படையில் மனிதர்கள் துவங்கி அதை அரசாங்கமாக அமைத்து இப்பொழுது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காசு வாங்க ஆரம்பித்து, இப்போ சாப்பாட்டுக்கே வேணும்னு சொன்னால் அங்கே டோக்கன் வாங்கிக்கோங்க, உங்களுடைய உழைப்பை கொடுங்க, அந்த டோக்கன் வாங்கிக்க, டோக்கனை கொண்டு வந்து மளிகை கடையில் கொடுங்க, அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அந்த டோக்கன் தான் காசு, பணம். எதற்காக உழைக்கணும்? நீங்கள் அதை முதல்ல நீங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. எதற்காக உழைக்க வேண்டும்? உணவு இயற்கையாக அமைந்திருக்கு. சரி, உணவுக்காகவாது இப்போ நம்ம ஏறுவிட வேண்டியிருக்கிறதா சொல்லலாம். ஆனால் தண்ணீருக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். உணவு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் மிகையாக ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக விளைய ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த விளைச்சல் இறைவன் காண்பித்திருக்கின்றான், அவ்வப்போது காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அமோக விளைச்சல், விலைகள் கடிகிறோன்னு இறங்கிவிட்டன, வியாபாரிகள் கவலை, மனிதர்கள் சந்தோஷப்படி கவலை கிடையாது. அந்த விளைச்சல் இறைவன் காண்பித்திருக்கின்றான், அவ்வப்போது காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அமோக விளைச்சல், விலைகள் கடிகிறோன்னு இறங்கிவிட்டன, வியாபாரிகள் கவலை,
மனிதர்கள் சந்தோஷப்படி கவலை கிடையாது. வியாபாரிகள் கவலை, பத்திரிகைக்காரருக்கு வியாபாரிகள் கவலை முக்கியமே தவிர மக்களுடைய சந்தோஷம், மக்களுக்கு உணவு, அதை பற்றி இந்த பத்திரிகைக்காரர்களுக்கு கவலை கிடையாது. எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இறைவன் ஒருவன் மட்டும் உங்களுக்கு துணை இல்லை என்றால் உங்களுடைய கதி என்னாகும்? இன்னமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, நான் சுகமாக வாழ வேண்டும் என்று, உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பேச்சு உங்களிடம் இருக்கிறது, ஊருக்கு காண்பிப்பதற்காக. உண்மையில் இருதயத்தில் உழைப்பது எனக்கு பிடிக்காது. நம்ம யாருக்கு உழைக்க பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிடிக்கும், வேறு பிடிக்காது. ஏன்? உழைப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நாள் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் வெளியே பேசுறது உழைச்சி வாழணும், உழைத்து வாழணும், பிறர் உழைப்பை வாழக்கூடாது. மகாமட்டமான இந்த போக்குகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றுங்கள். அது இறைவனை பின்பற்றுவதாகும். மனிதர்களுடைய வார்த்தைகளையும் அலங்காரங்களையும், பகட்டான பேச்சுக்களையும் அலங்காரமான வார்த்தைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவ்வளவும் கேடானது. உங்களை மயக்கக்கூடிய பேச்சுகளில் நீங்கள் உங்களை தொலைத்திட வேண்டாம். உங்களுடைய இருதயங்களில் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நன்மைகளை மட்டுமே. இறைவனிடமிருந்து நன்மைகள் கிடைக்குமா அல்ல தீமைகள் கிடைக்குமா? நன்மைகள் மட்டும். அந்த நன்மைகளை இறைவன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு எண்ணங்களும் நன்மையானதா கெட்டதா? அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது தவறான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அழகான வாழ்க்கை. அந்த அழகான வாழ்க்கை ஒவ்வொன்றும் இறைவன் உங்களுக்காக விதிப்பதாகும். அதை நிறைவேற்றிக் கொள்ள சக்தி எனக்கு இல்லாதன் காரணமாக, அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய போக்கு என்னிடம் இல்லாதன் காரணமாக, வழிமுறை தெரியாதன் காரணமாக நான் என்னுடைய யோசனைகளில் செல்கின்றேன். பிறகு மனித அறிவை கொண்டு இது சாத்தியமில்லை. தலைமுறைகளுக்கும் நான் சாப்பிட வேண்டும், உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் வழி இல்லை. உழைத்தால் தான் சாப்பாடு என்ற அளவுக்கு நம்மை அடிமைகளாக ஆக்கிவிட்டார்கள். உணவுகளை பதுக்கிவிட்டார்கள். உழைச்சா எங்கே உணவு வரும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உழைக்கல, உணவு வருது, வரலன்னு சொல்றீங்க. உழைச்சா எங்கே உணவு வருது? பதுக்கப்பட்ட உணவு தானே. அப்படி என்றால் உங்களுடைய நன்மைகளில் நிச்சயமாக குறைவை ஏற்படுத்துகிறார்கள். இந்த குறைவு நமக்கு இவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடாது. செயற்கையாக ஏற்படுத்தப்படுகிற இந்த குறை காரணம் உங்களுடைய இருதயங்களில் ஏற்பட்ட குறை. இருதயங்களில் ஏற்பட்ட இந்த குறை என்ன? உங்களுக்கு எது நிறைவாக இருதயத்தில் இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் நிச்சயமாக புறக்கணித்தீர்கள். அது முடியாது என்று நீங்கள் இறைவனுக்கு கூறினீர்கள். யாரு கூறணுமோ? எனக்கு நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் கூறும் பொழுது குறைபட்ட வாழ்க்கையே இங்கு இருக்கிறது என்று நீங்கள் இறைவனுக்கு அறிவிக்கிறீர்கள். இது சாத்தியமில்லை என்று நீங்கள் கூறும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை கூறும்பொழுது யாருக்கு கூறுகிறீர்கள்? நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அதன் மீது ஆசை இருக்கின்றது. வெளிப்படையாக பார்க்கும்பொழுது அதற்கு நிச்சயமாக சாத்தியமில்லை. எனவே இது குறைபட்ட வாழ்க்கை, எனக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ நிச்சயமாக சாத்தியமில்லை என்று நீங்கள் கூறினால், உங்களை மனது கூறினால் யாரிடம் கூறுகிறீர்கள்? இறைவனுக்கே நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே உங்கள் மீது தரித்திரம் விதிக்கப்படுகிறது. நம்பிக்கை கொண்டுள்ளதன் காரணமாக என்ன குறைவு ஏற்பட்டுவிடும் நமக்கு? நன்மையை தவிர நம்பிக்கை என்று ஒன்று இல்லை. அந்த நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாததன் காரணமாக நம்முடைய வாழ்க்கை என்று பாடுபட்டதாக ஆகிவிட்டது. அறிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் பல வேலைகளில் இருக்கிறீர்கள். தொழில் செய்தால்தான் எனக்கு உணவு என்ற அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், அவ்வளவுதான். அது பொய்யான நம்பிக்கை. இப்பொழுது நீங்கள் நம்புங்கள், எனக்கும் சரி, என் குடும்பத்தினருக்கும் சரி, என்னுடைய சந்ததியினர்களுக்கும் சரி, இனி உழைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கூடாது. மகத்தான பெருவாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னும் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய உணர்வுகளும் புதிய கிரகிக்கூடிய தன்மையும் புதிய ஞானங்களும் அதனுடைய அறிவின் விரிவாக்கமும் எனக்கு தேவை என்றால், உணர்வூட்டக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய அந்த உணவு நான் சாப்பிட வேண்டும். இங்கு உடல் தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக எனக்கு நிறைவேறினால் மனம் அமைதி அடையுமா, அல்லது உடல் தேவைகள் பரிபூர்ணமாக நிறைவேறாத நிலையில் மனம் திருப்தி அடையுமா? உடல் தேவைகள் நிறைவேற வேண்டும். உங்களுடைய மனம் அமைதியடைய வேண்டும் என்றால், உங்களுடைய மனம் வளமாக இருக்க வேண்டும் என்றால், உடல் தேவைகள் அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் என்றைக்கும் பூர்த்தியாகிவிட்டது என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வராத வரையில், அந்த உத்தரவாதம் உங்களுடைய மனதுக்கு அளிக்கப்படாத வரையில் அந்த மனதுக்கு நிச்சயமாக நிம்மதியோ அமைதியோ கிடையாது. என்னுடைய உடல் தேவையில் முக்கியமானது வயிறு எனும் அந்த தேவை. பசிக்கு உணவு, ருசிக்கு உணவு என்று நாம் இருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மீறி சக்திக்காக உணவு, என்னை இயக்குவதற்காக உணவு, உயிரோட்டம் அளிப்பதற்காக உணவு. அந்த உயிரோட்டம் மட்டும் இல்லை. எனவே வயிற்றை அடைத்துக் கொள்கிறது. வயிற்றில் உபாதைகள் ஏற்படுகின்றன. எந்த உணவும் எனக்கு ஜீரணமாகவில்லை. இந்த
நிற்கதியான நிலைமைக்கு நாம் ஆகிவிடப்பட்ட பின்னர், நமக்கு நாமே ஆக்கிவிட்ட பின்னர், இங்கிருந்து எனக்கு உயிரோட்டம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில், நாளைய வாழ்க்கையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடுகின்றது. எந்த புதிய கண்டுபிடிப்பும் என்னிடம் இல்லை. எந்த ஒரு தேவைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை உயிரோட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உணவினுடைய உயிரோட்டம் தான் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை உங்களுடைய மேலான வாழ்க்கைக்கு, நாளைய சொர்க்க வாழ்க்கைக்கு இது வழிவகுக்கும். எனவே உங்களுடைய உணவுக்கும், உங்களுடைய தண்ணீருக்கும், உங்களுடைய காற்றுக்கும் விலை பேசுவது என்பது உங்களுடைய நாளைய வாழ்க்கையை நரக வாழ்க்கையில் ஆக்கிவிடக்கூடிய, இறைவனுடைய பாக்கியமே இல்லாத அளவுக்கு, அவனிடமிருந்துள்ள பேறுகள் உங்களுக்கு எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு அவனுடைய வெறுப்பும் உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த தன்மையும் இறைவனுக்கு வந்துவிடுகின்றது. எப்பொழுது உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் ஏற்புடையதாகி அவனுக்காக நீங்கள் வழிபட ஆரம்பிக்கின்றீர்களோ, உங்களுடைய இருதயத்தில் இறக்கப்பட்ட அந்த விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, மனிதர்களுடைய அறிவை பின்பற்றாமல், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த விருப்பங்களை நீங்கள் பின்பற்றியதன் காரணமாக இறைவன் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். உங்களை எஜமானர்களாக ஆக்குகிறான். யாரும் யாருக்கும் எஜமானர்களும் இல்லை, யாருக்கும் பணிவாளர்களும் இல்லை. ஒவ்வொருவரும் பிறரை மதிக்கக்கூடியவர்களாக, மனிதர்களாக. ஏற்றமும் கிடையாது, தாழ்வும் கிடையாது, எஜமானனும் கிடையாது, தொழிலாளியும் கிடையாது. நீங்கள் ஒருவருக்கு மற்றொருவர் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய தேவையும் இல்லை அளவுக்கு உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாம் கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த வாழ்க்கையில் நான் என் இறைவனை பற்றி திருப்தியடைகின்றேன். வேறு எவருக்காகவும் நான் எந்த பதிலீடும் செய்ய அவசியமில்லை. யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய அவசியமில்லை. நானும் யாருக்கும் எந்த உதவியும் தேவையில்லாமல் இருக்கின்றேன். எனவே என்னுடைய தேவைகள் என்னுடைய இறைவனிடமிருந்து வருகின்றன. அதை விருப்பங்களாக நான் ஏற்றுக்கொண்டால் அது எனக்கு நன்மை. எப்பொழுது அந்த விருப்பங்களை நான் வெறுக்கிறேனோ, புறக்கணிக்கின்றேனோ, இதெல்லாம் சாத்தியமில்லை என்று என் அறிவுக்கு எட்டியபடி என்னுடைய இருதயத்தில் இறைவன் கொடுத்த அந்த பாக்கியத்தை எட்டி உதைக்கிறேனோ, அப்பொழுது நான் நஷ்டவாளியாக ஆகிறேன். மனிதர்களை நம்ப வேண்டாம், அரசாங்கங்களை நம்ப வேண்டாம், அதிகாரிகளை நம்ப வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை நம்புங்கள். அங்கு இறைவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்புங்கள். படைக்கப்பட்ட மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுகள் நாளை உங்களுக்காக வெளிப்படும் பொழுது இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையாளன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய இறைவன் எனக்கு சமீபமாக இருக்கின்றான். எங்கு பேசுகிறான்? என்னுடைய மனதில். மனம் என்பது உருவம் இல்லாதது. இறைவனுடைய வார்த்தை காது கொடுத்து கேட்கின்றோமா? இல்லை, அதுவும் உருவம் இல்லாதது. அவனுடைய வாக்குகள் இப்பொழுது நிறைவேறியிருக்கிறதா? நிறைவேறக்கூடியதா? நிறைவேறக்கூடியது. எனவே இதுவும் மறைவானதாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணங்களோ வானலாக உயர நிற்கிறது. எண்ணங்கள் உருவம் இல்லாதது. எனவே இறைவன் இருக்கக்கூடிய, வானலாவிய படைப்பை படைத்த இறைவன் இருக்கக்கூடிய அவ்வளவு அம்சங்களும் என்னுடைய இருதயத்தில் இருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய கோயில் எது? உங்களுடைய கோயில் இப்பொழுது எது? இருதயமா, அல்லது பள்ளிவாசல்களா, அல்லது தர்காக்களா, அல்லது சர்ச்சுகளா, அல்லது கோயில்களா? எது? எப்படி நீங்கள் அந்த இருதயத்தை விட்டு தவறி கட்டிடங்களுக்குள் சென்றீர்கள்? உங்களை வழிகெடுத்தது யார்? மனிதர்களை நம்பியதன் காரணமாக நாம் சிறந்து கொண்டிருக்கின்றோம். பணக்காரர்கள் வந்தால் அவர்களுக்கு தனி வழி, ஏழைகள் என்றால் தனி வழி. ஏழை பணக்காரன் எல்லாம் நீங்கள் வகுத்து கொண்டது. இறைவன் மனிதனை மனிதனாகத்தான் படைத்தான், மனித தன்மையுடன் தான் படைத்தான். எப்படி இந்த கேடுகள் ஏற்பட்டன? உங்களுடைய இருதயத்தை விட்டு எப்படி நீங்கள் கட்டிடங்களுக்குள் சென்றீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யார் உங்களை வழிகெடுத்தது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தை எப்பொழுது நீங்கள் தவற விட்டீர்களோ, அங்கு இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் கேட்பதிலிருந்து விலகிக் கொண்டீர்களோ, புறக்கணித்தீர்களோ, அப்பொழுதே நீங்கள் மனிதன் என்ற அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள். உங்களுக்கு இனி இறைவனும் இல்லை. நீங்கள் கட்டிய கட்டிடங்கள் நிச்சயமாக உங்கள் மீது, உங்களுடைய இருதயங்கள் மீது பெரும் வடுவாக விழுந்துவிடும். இவ்வளவும் செய்து எனக்கு நஷ்டம்தான். நான் தான் இந்த கோயிலை கட்டினேன், மசூதியை கட்டினேன், சர்ச்சை கட்டினேன், எனக்கு எந்த லாபமும் இல்லை. மனிதர்களுடைய முதல் மரியாதை எனக்கு கிடைத்தது, ஆனாலும் இறைவனிடமிருந்துள்ள பாக்கியங்கள் எனக்கு இல்லை. பணக்காரர்கள் கோயிலை கட்டலாம், மசூதிகளை கட்டலாம், ஏழைகளுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அப்படி என்றால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் இல்லை. இதயத்தை யார் தூய்மையாக்கி கொண்டார்களோ, இதயத்தில் இறைவனுடைய பேச்சை யார் கேட்கிறார்களோ, அவர்கள்தான் இறைவனுக்குரியவர்கள். நாளைய வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் இன்று நீங்கள் தூக்கில் தொங்குவீர்கள்.
நாளைய வாழ்க்கையின் மீது எனக்கு ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்டு விட்டது, வழியே இல்லை என்று ஆகிவிட்டால் என்று தற்கொலை செய்து கொள்வீர்கள். நாளைய வாழ்க்கை ஏதோ நன்மையாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதன் காரணமாக நீங்கள் நாளைய வாழ்க்கையை நீங்கள் நுழைகிறீர்கள். ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்றால், உறுதியாக நம்புகிறானால் எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்பதை பார்க்கலாம். நாளை ஒரு வேளை எனக்கு நன்மையாக முடியும் என்ற அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, ஒருவேளை நாளைக்கு நன்மையாக முடியலாம். அந்த நம்பிக்கைக்கே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், உறுதியாக நீங்கள் நம்பிவிடுகிறதானால் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளோ வேதனைகளோ துன்பங்களோ கிடையாது. இன்று உங்களுடைய இருதயத்தை பாருங்கள், எவ்வளவு நன்மைகள் உங்களுடைய இறைவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய பேச்சு காதுக்கு இல்லை, இருதயத்திற்கு. நீங்கள் உணர்கிறீர்கள், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும். அதே சமயத்தில் இது இப்படி ஆகிவிட்டால் நன்மையாக இருக்குமே என்று பலவிதமான சந்தேகங்களை கொண்டதை தீண்டுகிறீர்கள். இறைவனையே சந்தேகிக்கிறீர்கள். பிறகு நீங்கள் கட்டிடங்களுக்கு செல்கின்றீர்கள், அங்கு இறைவன் இருப்பதாக எண்ணிக்கொண்டு. என்னுடைய இறைவன் எனக்கு சமீபமாக இருந்தால் தவிர எனக்கு உதவி இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றான். ஏன் என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன்? என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவிப்பவன் என்னுடைய இறைவன், எனக்கு சொந்தமானது. உங்களுடைய தேவைகள் அறிவிப்பவன் உங்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய தேவைகள் என்னுடைய தேவைகள் இல்லை, என்னுடைய தேவைகள் உங்களுடைய தேவைகள் இல்லை. எனவே தனித்தனியே முறையே இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை. எனவே என்னுடைய இறைவனை நான் பின்பற்றுகின்றேன், உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒட்டுமொத்தமான கூட்டு பிரார்த்தனை கிடையாது. தனித்தனியே முறையே உங்களுடைய பிரார்த்தனைகள் போதுமானதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமான நம்பிக்கை கூட்டு பிரார்த்தனையாகும். என்னுடைய தேவைகளின் மீது நான் நம்பிக்கை கொள்வது என்னுடைய பிரார்த்தனையும், உங்கள் தேவைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது உங்களுடைய பிரார்த்தனையுமாக இருக்கின்றது. இது கூட்டு பிரார்த்தனை. ஒரே கோரஸா சேர்ந்து பாடக்கூடியது, எல்லோருக்கும் ஒன்று வேண்டும் சொல்லிட்டு பாடக்கூடியது நமக்கு நிச்சயமாக பிரார்த்தனையாக இல்லை. மதங்கள் என்பது நமக்கு கூடாது. எம்மதமும் சம்மதம் இல்லை. மனித இனத்திற்கு தேவையான ஒரே வழி இறை வழி நம்பிக்கை மட்டுமே. இறைவன் கொடுத்த வாக்கியங்களின் மீது நம்பிக்கை கொள்வதாகும். இறைவன் உங்களுடைய இதயத்தில் பேசக்கூடிய அந்த நம்பிக்கையின் மீது, அந்த அழகான எண்ணங்களின் மீது நம்பிக்கை கொள்வதாகும். இதை தவிர வேறு இறை வழிபாடு கிடையாது. என்னுடைய எண்ணங்களை நான் பின்பற்றுகின்றேன், என்னுடைய தேவைகளை நான் பின்பற்றுகின்றேன். என் இறைவன் எனக்கு எதில் அழகான உணர்வுகளாக அளித்திருக்கின்றன அந்த உணர்வுகளை நான் பின்பற்றுகின்றேன். வேறு எவருடைய உதவியும், வேறு எவருடைய வாழ்க்கை வழிமுறையும் எனக்கு தேவையில்லை. எனவே உங்களுக்கு வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது? வேதம் என்பது நன்மையை கொடுக்கக்கூடியதாகும். உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் நம்பிக்கையாளர்களா இல்லையா? உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் இதை எதிர்க்கப் போகிறீர்களா, அல்லது இந்த ஞானங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாளைய மறைவான வாழ்க்கையை உங்களுக்கு நிகழ இருக்கிறதே, அந்த நிகழ்வுக்குரிய அந்த முன்னறிவிப்பாக இறைவன் அறிவித்திருக்கின்றானே, இறைவன் நிச்சயமாக எனக்காக இதை நிறைவேற்றி தருவான் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் நம்பிக்கை கொண்டால் இறை நம்பிக்கையாளர்கள், இல்லை என்றால் நீங்கள் எதிலுமே சேராது. மனிதர்களை நம்பி நிச்சயமாக இறுதியில் நீங்கள் சீரழிவதை தேட உங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் எவ்விதம் மனிதர்களை நம்பி வாழாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, MBBS படித்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தாலும் சரி, அக்குபங்க்சர் படிச்சிருந்தாலும் சரி, ஹோமியோபதி படிச்சிருந்தாலும் சரி, அவ்வளவையும் தூர வீசி எறிந்துவிட்டு மனிதர்கள் அறியக்கூடாது என்று இறைவன் வகுத்த ஞானங்கள் நினைத்தால் சுகமடைய வேண்டும் என்ற அந்த ஞானங்களை கொண்டு எண்ணங்களில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னிடம் வரும் நோயாளிகள் குணமாக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, அதில் அசையாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே போதும் அங்கு உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்த. அந்த நம்பிக்கையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் உங்களுடைய நோய்களை நீக்கிவிடும். இருதயத்திலிருந்து பிறப்பதுதான் நோய்களை தவிர, நோய்கள் எங்கிருந்தோ இருதயத்தை விட்டு மற்ற இடங்களில் பிறப்பதல்ல. நான் கவலை கொண்டு விட்டால் எனக்கு நோய்கள் அதிகமாகுமா அல்லது குறையுமா? அப்படி என்றால் என்னுடைய மனதின் இறுக்கம் நோய்களை உருவாக்குமா இல்லையா? உங்களுடைய நோய்கள் அனைத்திற்கும் காரணம் மனதின் இறுக்கமா அல்லது பாக்டீரியாக்கள், வைரஸ்களா? இன்னைக்கு கூட எய்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்களே, எய்ட்ஸ் கிருமிகள் இருந்து நல்லா இருக்கிறாங்களே எப்படி? முதல்ல தொட்டா வந்துடும், பார்த்தா வந்துடும், வேர்வைப்பட்டா வந்துடும், சட்டையை போட்டால் வந்துடும், இன்னும் சட்டையை போட்டால் வந்துடும். இன்னைக்கு ஏன் யாருக்குமே இல்லை எய்ட்ஸ்? இல்லை, பொய்யாக பரப்பப்பட்ட நியூஸ். இன்னைக்கு அந்த பயம் இருந்ததன் காரணமாக செத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த பயத்தை இறைவன் நீக்கினான். அது பொய் என்பதன் காரணமாக அந்த எய்ட்ஸ் கிருமிகளுக்கும் அவர்கள் விவரித்து கூறிய அந்த நோயினுடைய அறிகுறிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று நம்மில் யாரும் எய்ட்ஸ் உள்ளவர்களா என்று பார்ப்பதில்லை. தாராளமாக ஒருவருக்கொருவர் தொட்டுக்கொண்டு
பழகி கொண்டிருக்கிறோம் சராசரி மனிதர்களாக. அந்த பயம் போய்விட்டது, எய்ட்ஸ் இல்லை. தைரியமாக இருந்து சொல்வீங்களே, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மருந்தெல்லாம் கொடுத்துட்டா கூட அது என்ன அர்த்தம் இருக்கு? அந்த மனதினுடைய உறுதி, என்ன தைரியம், பிழைக்க வேண்டும், ஏன் பிழைக்கணும், அது என்னுடைய ஆசையாக இருக்குது. எப்படி இந்த ஆசை ஏற்பட்டது? இறைவன் கொடுத்தான். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் செத்து போவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள நீ வாழணும். இல்லை இது பெருவியாதி டாக்டர் சொல்கிறாரு, இல்லை நீ வாழணும். அந்த ஒன்று தான், வியாதி பற்றி கவலை கிடையாது, வாழணுங்கிற நம்பிக்கை எடுத்துக்கொண்டியா இல்லையா, அவ்வளோதான். சாகக்கூடிய நேரத்திலும் மனசை விட்டுறாதீங்க. மனசில் என்ன இருக்குது, இல்லை வாழணுங்கிற அந்த ஆசை இருக்குது, அந்த மனசை விட்டுறாதீங்க. உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மனதை விட்டு விடாதீர்கள். அந்த மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த மனதை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவை அந்த மனதிற்குள் நுழைத்துவிட வேண்டாம். மனிதர்களுடைய அறிவு இந்த மரமண்டையோடு இருக்கட்டும். இந்த மரமண்டைக்குள் மூளை என்று ஒன்று இருக்கிறது, அந்த மூளையில் அது கிடக்கட்டும், இருதயத்திற்கு இறங்கிட வேண்டாம். மனிதர்களுடைய அறிவை ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிராகரிங்கள். இருதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியங்களை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படைப்படி இன்று நாம் இதை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய 10-15 பேர் கேட்டிருக்கான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உண்மை உரைக்கப்படுகின்றது. இது காற்றில் கலந்து விட்டது. காற்று தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது. தூய்மையை கொண்டு, உண்மையை கொண்டு பேசுவதன் காரணமாக இது காற்றில் கலக்கிறது. மூச்சுக்களில் இறங்குகிறது, அது ஞானங்களை பெருக்குகிறது. நான் பேசக்கூடிய இந்த பேச்சு கிரகிக்கக்கூடியது காதா அல்லது வேறு உறுப்புகளா? காது. ஏன் காது? காதுன்னு எப்படி சொன்னீங்க? டமாரம் அடிக்கிறதுனால தானே. அங்கே ஒரு ட்ரம் இருக்குது, அது அடிக்கிறதுனால உள்ளே போகுது, மூளைக்குள்ளே ஏற்றி அதுக்கப்புறம் மூளையிலேருந்து நமக்கு கிரகிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குறேன், காற்று இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, நான் பேச கேட்குமா? கேட்காது இல்லையா? காற்று முடியாச்சு. எந்த பக்கம் காற்று பரவாயில்ல, நான் கண்ணாடி கொண்டு உட்காந்து பேசுகிறேன், காது கேட்குமா? அப்போ சப்தங்களை கேட்கறதுக்கு தேவையானது காற்று இல்லையா? காற்றுக்குரிய உறுப்பு எது? காதா மூக்கா? காற்றுக்குரிய உறுப்பு எது? நீங்கள் இந்த பேச்சுக்களை சுவாசிக்கிறீர்களா, கேட்கிறீர்களா? மூக்கு அடைச்சிச்சுன்னா கேட்குமா? காது கேட்காது. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன் காது கேட்கல என்ன சொல்லுவீங்க? மூக்கு அடைச்சி வச்சு காது கேட்கல. என்ன இப்போ காது உங்களுடைய கேட்கும் உறுப்பா, மூக்கு உங்களுடைய கேட்கும் உறுப்பா? காற்று மூக்குக்குரிய உறுப்பு என்று கூறினீர்கள். இப்பொழுது நான் கேட்கின்றேன், மூக்கின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கேள்விகளை சுவாசிக்கிறீர்களா, ஞானங்களை சுவாசிக்கிறீர்களா? காற்றில் டமரமாக விடக்கூடியது அது உங்களுடைய இருதயத்தில் இறங்குமா? காற்றில் என்றால் கேட்க முடியாது. காற்றுக்குரிய மூக்கு. சுவாசத்தின் காரணமாக நான் கிரகிக்கிறேன், உண்மைகளை கிரகிக்கிறேன். ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் பெருமூச்சு விடுங்களே. எப்படி? அந்த நுரையீரல்கள் இரண்டும் அவ்வளவு தூரத்துக்கு விரிவாக்கப்படுகின்றன, அவ்வளவு மூச்சு தேவைப்படுகின்றது, அதில் உயிரோட்டம் இருக்கிறது. காற்றில் கிரகிக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்னுடைய நுரையீரல்களை விரிவடைய செய்து இருதயத்திற்கு இதமாக அதை சுருக்குகிறது, அமுக்குகிறது. இருதயத்திற்கு ஒரு ஆறுதலும் அமைதியும் பிறக்கின்றன. நீங்கள் காதுகளில் கேட்பதில்லை, இருதயங்களில் உணர்கிறீர்கள். அந்த இருதயங்களுக்கு 2 பக்கமும் நுரையீரல்கள், அது காற்று நிறையும் பொழுது, உணர்வுடைய காற்று நிறையும் பொழுது இருதயத்திற்கு அமைதி ஏற்படுகின்றது. இன்னும் அதிகமாக சுவாசிக்கிறீர்கள், அதில் உங்களுக்கு மன நிறைவு இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த காற்றில் இந்த உணர்வுகள் நிச்சயமாக கலந்துவிட்டன. ஒவ்வொருவரும் யாரெல்லாம் தேர்தல் இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களில் இது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை அறியாமல் அவர்கள் நிச்சயமாக மேலான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே நம்புகின்றோம். இது வல்லாமல் யார் இங்கிருந்து அப்பால் இருக்கிறார்களோ, யார் இன்றும் தேர்தல் இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களில் இப்பொழுது அது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். மகத்தான ஞானங்களுடைய ஒரு பகுதி உங்களுக்கு இப்போது அளிக்கப்படுகின்றது. நான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது சாப்பிட்றேன், புறைய அடிக்கிறது. என்ன சொல்றீங்க? யாரோ என்னை பற்றி நினைக்கிறாங்க சொல்றீங்களா இல்லையா? அது உண்மையா பொய்யாது? நான் நினைச்சேன், நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. இவ்வளோ காலமாச்சு நான் உங்களை பார்த்து, இன்றைக்கி தான் நினச்சேன் உங்களை பார்க்குறேன். எங்கிருந்து எங்கு உணர்வுகள் தாவுகின்றன,
எங்கிருந்து எங்கு உணர்வுகள் பரவுகின்றன, எப்படி ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நீங்கள் விரும்பியது அங்கு நடக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனிதர்களுடைய அறிவை நம்ப வேண்டாம், இருதயத்தினுடைய உணர்வுகளை நம்புங்கள். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். சேரணுமே வேண்டாம், சேர்ந்து விட்டது நம்புங்கள். உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய இறைவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உண்மைகளை, அழகான நன்மைகளை, நாளைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். சற்றும் மனம் தளர்ந்து விட்டவர்களாக, அதில் அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். இந்த நம்பிக்கையின் மீது நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருகாமையில், உங்களுடைய உயிருக்கும் அருகாமையில் மனம் இருக்கிறது. மனதை விட்டுவிட வேண்டாம். மனசை விட்டுறாதீங்க, உயிர் போயிடும். உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்ல மாட்டோம், அது அசிங்கமாக இருக்கும் கேட்கறதுக்கு. மனம் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உயிரை விட நெருக்கமாக இருக்கின்றான். அந்த மனதில் உங்களுடைய இறைவனுடைய பேச்சும் அவனுடைய வாக்குகளும், அதை நீங்கள் நம்பிக்கை கொள்வதும் உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய செயல்பாடுகளை அது நிர்ணயிக்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளுங்கள். என்று முதலாக நம்பிக்கையை நீங்கள் தவறவிட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய இறைவனை, உங்களுடைய இறைவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய மனதில் வைத்து பூஜித்து வாருங்கள். பூஜைக்குரிய ஒரே இடம் அந்த மனம் மட்டும்தான். இனி நமக்கு கோயில்கள், மசூதிகள், தர்காக்கள், சர்ச்சுகள் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் அறிகிறீர்கள், என்னுடைய இறைவனுடைய மனதில் பேசிக் கொண்டிருக்கின்றான். என் உயிரை விட சமீபமானது என்னுடைய மனம். அந்த மனதுடைய விரிவாக்கம் வானங்களுக்கும் பூமிக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு நன்மை கேட்டால் எவ்வளவு சொல்வீங்க? நீங்க நிறைய வேணும் சொல்லுவீங்க. எல்லை இல்லாதது. வானங்கள் அளவுக்கு எஸ். சின்ன குழந்தைகள் எவ்வளவு சாக்லேட் வேணும் கேட்டால் என்ன சொல்லும்? இவ்வளோ கை காட்டும். பூமிக்கும் வானத்துக்கும் எல்லை இல்லாதது வேணும். அந்த மனம், வானங்கள் முதலாக பூமி வரையில் ஆட்கொள்ளக்கூடிய அந்த மனம், நீங்கள் உங்களுடைய இதயத்தில் அமைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த மனதில் அந்த தேவைகள் இருக்கின்றன. அந்த மனம் இறைவனுடைய இருப்பிடத்திற்கு நிச்சயமாக கண்ணியமானது. அல்லது ஒரு கூண்டுக்குள்ள நாம் போய் உட்கார்ந்துட்டு இங்கே தான் இறைவனுக்குன்னு சொல்கிறோமே, அந்த இடமா? எந்த இடம்? இறைவனுக்கு கண்ணியமான இடம், இறைவனுக்கு பொருத்தமான இடம். நிச்சயமாக நாம் மனிதர்களை விட்டும் வெளியேற வேண்டியிருக்கிறோம். மனிதர்களுடைய வழிமுறைகளை விட்டும் அவருடைய நடைமுறைகளை விட்டும் நாம் மீற வேண்டியிருக்கின்றோம். இதயமே கோயில் என்ற அந்த அடிப்படையின் பக்கம் நீங்கள் திரும்பாத வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நன்மையும் அடைய மாட்டீர்கள். உங்களுடைய மனதில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய ஒரே நன்மை அமைதியும் நிம்மதியும். உங்களிடமிருந்து அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய சமுதாயத்தினிடத்தை பரவ வேண்டும். ஆனால் மதங்களின் அடிப்படையில் இவர்கள் தங்களுக்கு தாங்களே கட்டிடங்களை அமைத்துக் கொண்டதன் காரணமாக நிச்சயமாக பிரிந்து சிதைந்து விட்டார்கள், ஒருவருக்கு பரம விரோதிகளாக. இது இறைவனுடைய சாபம். இறைவனை விட்டுவிட்டு இறைவனை தேடியதன் காரணமாக, இங்குதான் இறைவன் இருக்கிறான் கூறியதன் காரணமாக இறைவனுக்கு ஒரு இருப்பிடம் தேவையில்லை. இறைவனை ஒரு இருப்பிடத்தை வைத்துவிட முடியாது. உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் வேண்டும். அல்லது உங்களுடைய கட்டிடங்களுக்குள்ள அமைதியும் நிம்மதியும் எங்கு இருக்க வேண்டும்? உங்களுடைய இருதயத்திலா அல்லது உங்களுடைய இதயத்துக்கு வெளியிலா? அப்படி என்றால் நான் இந்த கட்டிடத்துக்குள் போனால் எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, அமைதி கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, இதெல்லாம் வீணான பேச்சுக்கள் தானே. கட்டிடத்துக்குள் போகும்பொழுது அமைதி, வெளியில் வந்துவிட்டால் நிம்மதியை தேடி போனீர்கள், பிறகு ஏன் வெளியே வர்றீங்க? உள்ளே இருக்க வேண்டியதானே. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியமில்லை. இருதயம் மட்டும்தான் கோயில். அதில் என்றென்றும் இறைவனை நீங்கள் பூஜித்து வாருங்கள். எப்பொழுதும் இறைவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை விட்டுவிட்டு தர்கா, மசூதி என்று நீங்கள் செல்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தொலைந்தீர்கள். 3 கூட்டங்களும் நமக்கு ஆகாது. மனிதன் என்ற அந்த ஒருவன் மட்டும்தான் நமக்கு தேவை. உங்களுடைய இருதயங்களின் பக்கம் இன்று முதலாக நீங்கள் திரும்புங்கள். எம்மதமும் சம்மதம் இல்லை என்பது நம்முடைய வாக்காக அமையும். பகட்டான ஊருக்கு காட்டக்கூடிய ஆடம்பரமான அலங்காரமான எம்மதமும் சம்மதம் என்ற அந்த அசிங்கமான சொல் நமக்கு தேவை கிடையாது. எந்த மதமும் மனித சமுதாயத்துக்கு விரோதமானது. மதம் யானைக்குத்தான் பிடிக்கணும், மனுஷனுக்கு பிடிக்கூடாது. மதம் என்ற அந்த பொருள் யானைக்கு மட்டும் பொருந்தமானது. அழிவு அவ்வளவு மகத்தானதாக இருக்கும். எனவே வெறித்தனம் என்று கூறுகிறோம். மத வெறி என்று யானைக்கு பொருத்தமான அந்த யானை வெறிப்படுத்தி விட்டது என்று கூறுகிறோமே, மதம் பிடித்து விட்டது கூறுகிறோமே, எப்படி இந்த மத வெறி என்ற இந்த 2 வார்த்தைகளும் ஒன்று கலந்தது என்பதை பாருங்கள். மதம் என்பது மனித சமுதாயத்துக்கு லாயக்கற்றது, அது வெறித்தனம். இன்று முதலாக மதம் என்ற சொல்லுக்கு வெறித்தனம் என்ற ஒன்றை தவிர வேறு கிடையாது, அர்த்தமே கிடையாது. அதன் காரணமாகத்தான் மத வெறியன் என்று கூறுகிறீர்கள். மதம் பிடித்தவன் என்று கூற மாட்டீர்கள், மத வெறியன். ஏனென்றால் மதம் என்ற சொல்லுக்கு ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, வெறித்தனம். வேறு பொருள் கிடையாது. நான் மனிதனாக வாழ விரும்புகின்றேன். மனிதனுடைய குணம் என்ன? தயால குணம், இரக்க குணம், மன்னிக்கும் குணம்,
தாராளமான குணம். பழிவாங்கக்கூடிய குணம் கிடையாது மனிதனுக்கு. ஏனென்றால் இரக்க குணம் மிகைத்துவிடும், பழிவாங்க குணத்தை மிகைத்துவிடும். நன்மைக்கு நன்மையே கூலி. உங்களுடைய இறைவனை நீங்கள் என்றென்றும் வைத்திருங்கள், அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இறைவனை ஒரு கட்டிடத்துக்குள் வைத்து விடாதீர்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு பாதுகாப்பில்லை. இன்று நாம் இந்த குறுகிய நேரத்தில் இறைவன் யார் என்பதையும், இறைவன் எங்கிருக்கிறான் என்பதையும், இறைவனுடைய பாக்கியங்கள் நமக்கு எப்படி ஒவ்வொரு மூச்சிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதையும், அது நன்மையான விருப்பங்களாக சுயம்புவாக உருவாகின்றன என்பதையும், அது இறைத்தன்மை கொண்டது என்பதையும், மனிதர்கள் அதை நிராகரிப்பவர்களை உருவாக்குபவர்கள் இல்லை என்பதையும் நிச்சயமாக நாம் உணர்ந்த நிலையில் நாளையே வாழ்க்கையை கூட ஒருவேளை நமக்கு நன்மையாக முடியும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு விருப்பம் மட்டும் உங்களிடம் விருதத்தை இல்லாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய கதையை நீங்கள் இன்று முடித்துக் கொண்டிருப்பீர்கள். விரக்தியற்றவர்களாக வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பீர்கள். தற்கொலையில் நீங்கள் தற்கொலையில் ஆகிவிடக்கூடிய அந்த ஒரு தன்மையிலிருந்து நீங்கள் இன்று பாதுகாத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய விருப்பங்கள் மறைவாக நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இறைவன் உங்களுக்காக நம்ப வைக்கின்றான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில். அதையும் மீறி நான் நம்பிக்கையை விட்டு விலகுமையானால் நம்முடைய பாதை நிச்சயமாக மாறிவிடும். அது நமக்கு தீமையை தவிர, நஷ்டங்களை தவிர நிச்சயமாக லாபங்கள் இல்லை. இன்று முதலாக நாம் மனிதர்களை விட்டு விலகுகின்றோம், மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களை விட்டு விலகுகின்றோம். என்னுடைய இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன், நம்பிக்கையின் பக்கம் திரும்புகின்றேன், பிறருடைய வாக்குறுதிகளின் பக்கம் நிச்சயமாக நான் திரும்ப மாட்டேன். என் இறைவன் எனக்கு போதுமான என்ற நம்பிக்கையின் மீது காற்று, தண்ணீர், உணவு இந்த மூன்றுக்கும் யார் விலை பேச மாட்டார்களோ அவர்களே என்னுடைய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பவர்கள். இந்த மூன்றுக்கும் விலை பேசுபவர்கள் நிச்சயமாக மனிதன துரோகிகள். நாம் அவர்களை நம்முடைய ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மீது உறுதியாக இருங்கள், உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், இது நியாயமானது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை மறுக்க முடியாது. காற்று, தண்ணீர், உணவு இந்த மூன்றுக்கும் விடை பேசக்கூடாது என்று சாதாரணமாக சொல்லுங்கள். எவரும் இதை மறுப்பதற்கு இல்லை. அந்த ஒரு வார்த்தையை கூட கூறுவதற்கு நாம் திறன் இல்லாமல் இருக்கின்றோம். ஏன் இறைவன் யார் என்பது தெரியவில்லை. நாம் 3 பிரிவினர்களாக பிரிந்துட்டதன் காரணமாக, முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவன் பிரிந்துட்ட காரணமாக கொண்டாட்டமாக போயிடுச்சு. யாருக்கு? பங்காளிகள் பிளவுபட்டால் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்திற்கு நீங்க இரையாகிறாதீங்க. நீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா இறைவனை பூஜிக்க வேண்டிய இடத்தில் பூஜித்து வாருங்கள், பூஜிக்க வேண்டிய முறையில் பூஜித்து வாருங்கள். இதற்கப்பால் நீங்கள் பூஜை செய்வது ஊருக்கு காண்பிப்பதாகவும் உங்களுடைய இதயத்திற்கு நன்மை வைப்பதில்லை. ஆகவே இன்று நாம் முஸ்லிம்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, இறைவன் எந்த அமைப்பில் படைத்தானோ அந்த மனிதன் என்ற அந்த உணர்வோடு இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம்.